நிச்சயமா ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கப்படாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த மே மாதம் பாம்பன் பாலத்தினுடைய திறப்பு விழா நடந்துச்சு. அப்போ பிரதமர் வருகின்ற ராமேஸ்வரத்தில் நடந்துச்சு. இன்னொன்று அந்த ராமேஸ்வரத்தில் அவர் போட்டியிட்ட தொகுதி, அவர் தோல்வியடைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரு தொகுதி. அந்த நேரத்திலேயே ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அவரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருந்துச்சு. நாங்கள் நேரம் கேட்கலன்னு இபிஎஸ் தரப்பு மறுத்திருந்தாங்க. அப்போ கூட்டணியும் உருவாயிருச்சு அந்த நேரத்தில். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படலை. இந்த நேரத்தில் இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்குறதுல ஏன் சிக்கல் வரும்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி அமைந்த பின்பு அதிமுக பிஜேபி இடையிலே பயங்கரமான ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அக்னீஸ்வரன் அண்ணன் அவர்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை தொடர்ந்து பாஜக தரப்பு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியா பயன்படுத்துறாங்க. அது ஒரு வகையில் என்னன்னா பாஜக அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் சொல்றதுதான் இறுதி முடிவு, அறுதி பெரும்பான்மையோட தனித்த ஆட்சி அப்படிங்கிறாரு. இல்ல தனித்த ஆட்சி அமையும், நான் தான் கூட்டணிக்கு தலைவர்னு இவர் சொல்றாரு. அங்க இருக்கிறவர்கள் சொல்றதை நிறுத்தணும்ல. இவர் பேசினார்னா அங்க இருக்கிறவங்க நிறுத்தணும். அங்க யாரும் பேசல. யார் பேசுறாங்க அங்க? இல்ல அங்க கிட்டத்தட்ட ஒரு 3 முறை நாளிதழில் பேசிட்டாரு. அமித்ஷாவுடைய அவர்களுடைய கருத்து தொடர்ச்சியா அப்படிதான் வெளியாகிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த நேரத்துல இன்னும் ஓபிஎஸ்க்கும் ஒரு நேரம் கொடுத்தாங்கன்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இன்னும் விரிசல் ஏற்படுத்தலாம். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், பொன்ராஜ் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற குழுவை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு.